சந்திக்க வாய்ப்பு கிடைத்தால் செங்கோட்டையன் ஒருங்கிணைப்பு குறித்து கண்டிப்பாக பேசுவேன் என புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் புரட்சி பாரத கட்சியின் தலைவராக பூவை ஜெகன்மூர்த்தி பொறுப்பேற்று 23 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி செய்தியாளர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநில வழக்கறிஞர் அணி செயலாளர் வழக்கறிஞர் KM ஸ்ரீதர், மாநில செயலாளர் பழஞ்சூர் வின்சென்ட், மாநில தொழிற்சங்க செயலாளர் மதிவாசன், ஒன்றிய செயலாளர் ஒதிக்காடு தாமஸ், மாவட்ட இளைஞரணி செயலாளர் பிஞ்சிவாக்கம் சரவணன் உட்பட புரட்சி பாரதம் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் மும்முனை போட்டிதான் நிலவும் எனவும் உறுதிபட தெரிவித்தார். புரட்சி பாரதம் கட்சி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அக்டோபர் மாதத்திற்குள் முடிக்க திட்டமிட்டுள்ளதாகவும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் என பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படும் எனவும், தமிழகத்தில் ஆணவ படுகொலைகள் நடப்பதாகவும், ஆதி திராவிட மாணவர்களுக்கான விடுதிகளை சமூக நீதி விடுதி என மாற்றியதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும், சமூக நீதி விடுதி என மாற்ற என்ன அவசியம் எனவும், நாட்டில் சமூக நீதி இல்லை எனவும் அவர் தெரிவித்தார். தூய்மை பணியாளர்கள், அரசு ஊழியர்கள் காலி பணியிடங்களை நிரப்புவதாக கூறி ஆட்சிக்கு வந்து அவற்றை நிறைவேற்றவில்லை எனவும், ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணம் வாய்மொழியாகவும் விளம்பரத்திற்காகவும் சொல்கிறார்கள் எனவும், டிசம்பர் மாதத்திற்குள் மக்கள் நல கூட்டணி போன்று விஜய் தலைமையில் கூட்டணி நடக்க இருக்கிறது எனவும், திமுக கூட்டணியிலிருந்து 4 கட்சிகள் வெளியேறி திமுக கூட்டணியில் இல்லாமல் தனியாக இருக்கும் எனவும், அதிமுகவோடு கூடுதல் கட்சிகள் இணையும் எனவும், தமிழகத்தில் மும்முனை போட்டிகள் நிலவும் எனவும், யார் வெற்றி என்பது மக்கள் கையில் உள்ளது எனவும், அதிமுக தவிர தொடர்ந்து ஆட்சிக்கு வர எந்த கட்சியும் வராது, அதிமுக மட்டும்தான் வரும் எனவும், தற்போது வரை அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரதம் உள்ளதாகவும் தெரிவித்தார். புரட்சி பாரதம் யாருடன் கூட்டணி என்பதை ஜனவரி மாதத்தில் விவாதித்து முடிவு எடுக்கப்படும் எனவும், கூடுதலாக இடங்களை கேட்டு பெறுவது எனவும், செங்கோட்டையன் விவகாரம் குறித்து கூட்டணி மட்டுமே உள்ளதாகவும், உட்கட்சி விவகாரம் எனவும் அவர் தெரிவித்தார். OPS செங்கோட்டையன் தனி கட்சி ஆரம்பித்தால் மக்கள்தான் பார்க்க வேண்டும் எனவும், அதிமுக ஒன்றிணைந்தால் ஊர்கூடி தேர் இழுப்பது சிறந்தது, அது நடந்தால் நல்லது எனவும் அவர் கூறினார். விஜய் கூட கூட்டணியா என்ற கேள்விக்கு, தேர்தல் வர இன்னும் 6 மாதங்கள் இருக்கிறது எனவும், விஜய் சுற்றுப்பயணம் அரசியல் தலைவராக சரி எனவும், அதற்கு வாழ்த்துகள் எனவும் தெரிவித்த அவர், எதிர்க்கட்சிகளை ஒடுக்க நினைப்பது ஆளுங்கட்சிக்கு இயல்பு எனவும், அதுதான் விஜயின் சுற்றுப்பயணத்திற்கும் நடக்கிறது என்றும் தெரிவித்த அவர், VCK ஏர்போர்ட் மூர்த்தி இடையிலான போட்டி குறித்த கேள்விக்கு, விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும் எனவும், விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள்தான் சண்டை போடுகின்றனர் எனவும் அவர் தெரிவித்தார். நயினார் நாகேந்திரன் செயல்பாடுகள், அவர் தமிழக தலைவராகவும் தேசிய கட்சியின் அவர் பயணித்து வருகிறார் எனவும், டிடிவி குறித்த கேள்விக்கு நயினாரிடம் தான் கேட்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தால் செங்கோட்டையன் இணைப்பு குறித்து கண்டிப்பாக வலியுறுத்துவேன் எனவும் அவர் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் இன்னும் வேகமாக, இன்னும் எழுச்சியோடு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து இந்த மக்களை, குறிப்பாக பட்டியலின மக்களை ஒன்றிணைத்து இந்த அரசின் சார்பாக இந்த மக்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்கிறது, கிடைக்கவில்லை, எப்படியெல்லாம் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாடு அறியும். பல்வேறு பிரச்சனைகளிலே சிக்கியிருக்கின்றவர்களும், குறிப்பாக ஆணவ படுகொலைகளும், தற்பொழுது கூட கடந்த மாதத்திலே திருநெல்வேலியில் நடந்த படுகொலை பார்த்திருப்பீர்கள். இதுபோல் தமிழ்நாடு முழுக்க படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே போல் அரசு சார்பாக ஆதிதிராவிட மாணவர் விடுதிகளை சமூக நீதி விடுதி என்று மாற்றியிருப்பது, அது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு எந்த காரணத்துக்காக இந்த ஆதிதிராவிட நல பள்ளிகளை துவக்கினார்கள், அதோடு அந்த மாணவர்கள் விடுதியிலேயே தங்கி படிக்க வேண்டும்
அவர்களுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று எந்த நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறியிருக்கிறதா என்று கேட்டால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. அதற்குள்ளாக சமூக நீதி விடுதி என்று மாற்றுவதற்கு என்ன அவசியம் அல்லது என்ன அவசரம்? அதுதான் எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆக சமூக நீதி நாட்டிலே இருக்கிறதா என்று கேட்டாலும் அதற்கும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. இப்படி இந்த அரசு சமீபத்தில் கூட பார்த்திருப்பீர்கள், சென்னை மாநகராட்சியிலே துப்புரவு பணி செய்கின்ற இந்த மக்கள் கொரோனா காலத்திலே அவர்கள் எப்படியெல்லாம் பணி செய்தார்கள், புயல் மழையிலும் எப்படி பணி செய்தார்கள் என்றெல்லாம் நாடு அறிந்தது. அன்றைக்கு இதே அரசு அவர்களுடைய உழைப்பை கண்டு கண்டிப்பாக இந்த அரசு எதிர்காலத்தில் உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்து இந்த அரசு கண்டிப்பாக விசுவாசம் காட்டும் என்று அறிவித்து ஏற்கனவே வாங்கி கொண்டிருக்கின்ற சம்பளத்தை விட இன்னும் 7,000 குறைவாக கொடுத்து ஒரு தனிப்பட்ட ஒரு கான்ட்ராக்டரிடம் ஒப்படைப்பது எந்தவித நியாயமில்லை என்று போராடி அந்த மக்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தாமல் தான் தோன்றித்தனமாக நாங்கள் செய்வதைத்தான் செய்வோம், விருப்பம் இருந்தால் வேலை செய்யுங்கள், இல்லை என்றால் காலி செய்யுங்கள் என்று சொல்லுவது அது அந்த நாயருக்கும் அழகல்ல, இந்த அரசுக்கும் அழகல்ல என்பதை மக்கள் நொந்து போய் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அரசு ஊழியர்கள் எல்லாம் தேர்தலுக்கு முன்பாக கொடுத்த வாக்குறுதி பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம் என்று அறிவித்தீர்கள். 4 ஆண்டுகள் முடிந்துவிட்டு 4.5 ஆண்டுகள் முடிந்துவிட்டது, எப்பொழுதுதான் அதை கொண்டு வருவீர்கள் என்று கேட்டதற்கு அரசாங்கத்திடம் பதில் இல்லை. அதே போல தொடர்ந்து சட்டமன்றத்தில் எஸ்சிஎஸ்னுடைய காலி பணியிடங்கள் 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கிறது. அதை திமுக ஆட்சிக்கு வந்ததும் அதை நிறைவேற்றும் என்று சொன்னார்கள். இன்று வரையில் எத்தனை பேர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் என்கின்ற எந்த விதமான ஒரு அறிக்கையும் இதுவரையில் இல்லை. இப்படி எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது சொல்லுகின்றதையெல்லாம் ஆளும் கட்சியாக வருகின்ற பொழுது ஏன் அதை நடைமுறைப்படுத்தவில்லை அல்லது செயல்பாட்டிற்கு கொண்டு வரவில்லை என்றுதான் மக்கள் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெளிநாடு சென்று முதலமைச்சர் ஜெர்மனிக்கும் இங்கிலாந்திற்கும் சென்று 15,000 கோடிக்கு மேல் தமிழகத்திற்கு வேலை துவங்க கொண்டு வந்து இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் செய்திருக்கிறது என்று சொன்னார்கள். எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளவு பணத்தை முதலீடு செய்கிறது? கடந்த வருடம் இதே அரபு நாடுகளுக்கு சென்று இதேபோல் முதலீடுகளை பெற்று வந்தார்கள். எவ்வளவு பணம் எந்தெந்த இடங்களிலே இந்த கம்பெனிகள் துவங்கி இருக்கிறார்கள், எத்தனை பேர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்கின்ற எந்த விவரமும் இல்லை. தற்பொழுதும் எந்த விவரமும் இல்லை. ஆக அரசு எல்லாம் வாய்மொழியாகவும் விளம்பரத்திற்கு மட்டும் சொல்லுகிறார்கள். ஆனால் இதுவரை எந்த விதமான வேலைப்பாடுகளும் நடக்கவில்லை என்பதுதான் ஒரு விந்தையாக இருக்கின்றது.
அதே போல் எதிர்கட்சிகள் சுக்கு நூறாகிவிடும். ஆளுங்கட்சியில் இருக்கின்ற கூட்டணி மட்டும் மிக வலிமையாக இருக்கிறது. மீண்டும் நாமே வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லுகின்ற இந்த ஆளும் கூட்டணி கண்டிப்பாக டிசம்பர் மாதத்திற்குள் கடந்த தேர்தலில் நடந்த மக்கள் நல கூட்டணியைப் போல விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி நடக்க இருக்கின்றது. திமுக கூட்டணியிலிருந்து 4 கட்சிகள் வெளியேற இருக்கிறது. திமுகவிற்கு கூட்டணி இல்லாமல் தனியாகத்தான் இருப்பார்கள். அதேபோல் அதிமுக கூட்டணிக்கும் ஒரு சில கட்சிகள் வந்து சேர்ந்துவிடும். ஆக இந்த தேர்தலை பொறுத்தவரையில் மும்முனை போட்டியாகத்தான் கண்டிப்பாக இருக்கும். அதில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பது மக்களுடைய கைகளிலே இருக்கின்றது. அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தவிர ஆட்சியிலிருந்து மீண்டும் அதே கட்சி ஆட்சிக்கு வருவது என்பது அதிமுக தான். மற்ற கட்சிகளுக்கு அது வாய்ப்பு இல்லை என்று தான் தெரிகிறது. கண்டிப்பாக அதுதான் நடக்கும். ஆக தற்பொழுது வரை புரட்சி பாரதம் அதிமுக கூட்டணியில் இருக்கின்றது. வருகின்ற ஜனவரி மாதம்தான் எப்பொழுதும் புரட்சி பாரதம் கட்சியுடைய பொதுக்குழு கூடி பல தீர்மானங்களை நிறைவேற்றுவோம். அதில் தேர்தல் பற்றியும் விவாதிக்கின்ற பொழுது யாருடன் கூட்டணி என்ன என்பதையெல்லாம் அந்த பொதுக்குழுவிலே தான் விவாதித்து அன்றைக்கு அறிவிப்போம். அதற்குள்ளாகத்தான் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க மக்களை ஒன்றிணைக்க, மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த, சட்டமன்றத்திலே புரட்சி பாரதம் உறுப்பினர் என்னவெல்லாம் இந்த மக்களுக்காக பேசியிருக்கிறார், என்னவெல்லாம் திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார், அவருடைய கோரிக்கைகள் என்னவெல்லாம் நிறைவேறி இருக்கிறது, என்னவெல்லாம் அரசாங்கம் நிறைவேற்றாமல் இருக்கின்றது, இதையெல்லாம் மக்களிடத்தில் விளக்கி சொல்லி ஜனவரி மாதத்திற்குள் 15 கூட்டங்களை நடத்தி முடிக்க வேண்டும் தமிழ்நாடு முழுக்க என்று திட்டமிட்டிருக்கின்றோம். அதற்குத்தான ஒரு கூட்டம் முடிந்திருக்கின்றது. இனிமேல் மிக வேகமாக எழுச்சியோடு இந்த கூட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கும். மக்களை சந்திப்போம். கண்டிப்பாக புரட்சி பாரதம் இல்லாமல் கண்டிப்பாக எந்த கட்சியோடு இணைக்கின்றதோ அந்த கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், நீங்கள் ஒரு வகையில் நீங்கள் அதிமுகவுடன் கூட்டணி பயணிக்கிற மாதிரி இருந்தால், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் ஒரு தொகுதி கேட்டீங்க. ஆனால் தொகுதிக்கு கடைசி நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கல. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு கூடுதலாக தொகுதி தர மாதிரி நீங்கள் பேசியிருந்தீங்க. இது நீங்கள் கூடுதலான தொகுதி கேட்டு பெறுவீங்களா? ஒரு வகையில் அதிமுகவோட கூட்டணி அமையும் பட்சத்தில் அது யார் கூட கூட்டணி என்றது இன்னும் நாங்கள் முடிவு பண்ணலை. பொதுக்குழு கூட்டத்தில் தான் முடிவு எடுப்போம். அப்படி அந்த கட்சி கூட நாங்கள் கூட்டணி போனாலும் கண்டிப்பாக நாங்கள் மேற்கொண்ட இடங்களைத்தான் நாங்கள் கேட்டு பெறுவோம். இப்போ நீங்கள் அதிமுக கூட்டணியிலே இருக்கிறீங்க, ரெட்டையார் அசெம்பிளிலையும் ஜெயிச்சிருக்கீங்க. அதிமுக நிலவரம் இந்த கூட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா செங்கோட்டையங்க கட்சியிலேருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. இல்லை கரெக்டு. நம்ம அந்த அவருடைய ஸ்டாண்டர்ட் எப்படி பார்க்குறீங்க? ஒருங்கிணைக்குன்னு நினைக்கிறாரு. இல்லை நம்ம அந்த கூட்டணியில் தான் இருக்கிறோமோ ஒழிய நம்ம அந்த கட்சிக்காரன் கிடையாது. அதனால் அது உள்கட்சி விவகாரன்றதுனால அதை நம்ம அதை பற்றி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, வழியும் இல்லை. அது கட்சிக்காரர்களை கேட்டாக்கா, கட்சிக்காரனத்தை விட நீங்கள் அந்த கட்சி தலைவரை கேட்டாக்கா சரியான விளக்கம் கொடுப்பாங்க. ஓபிஎஸும் செங்கோட்டை சேர்ந்து இந்த தேர்தலில் போட்டிட்டு தான் சொல்கிறாங்க. அது எப்படி நான் பார்க்குறீங்க? என்னென்னா செங்கோட்டையும் அதே போல் ஓபிஎஸும் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பித்து தனியாக அது தேர்தலில் போட்டிடுறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க?
இதை நான் பார்க்க முடியாது, மக்கள் தான் பார்க்கணும். மக்கள் யாருக்கு அங்கீகாரம் தராங்கன்றது தேர்தல் நேரத்தில் தான் தெரியும். இல்ல ஒரு பலமாக இருந்த அதிமுக 4ஆக பிரிஞ்சிருக்கிறது. நீங்களும் லாஸ்ட் முறை அந்த இப்பயும் அந்த கூட்டணியில தான் இருக்கீங்க. இப்போ ஒன்றிணைந்தா எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒன்றிணைங்க நான் பலமுறை சொல்லிட்டேன், அதிமுக ஒன்றிணைஞ்சால் கண்டிப்பாக, அதை தான் சொன்னேனே, ஊர் கூடி தான் தேர் இருக்கணும். அதனால் தனிப்பட்ட முறையில் தேர் இழுத்தக தேர் நகருமா? அதனால் ஊர் கூடி தேர் இருப்பது தான் சிறந்தது. அது நடந்தால் நன்று. இப்போ புரட்சி பாரதம் கட்சியில் விஜய் கட்சியினர் வந்து இணைஞ்சா நீங்கள் சேர்த்துப்பீங்களா? எப்படி? அது நம்ம ஆர்வம் சொல்ல முடியாது. அது இன்னும் 4 மாதம் இருக்குது எங்களுடைய பொதுக்குழுக்கு, அப்போ சொல்கிறேன். விஜய் கட்சி ஆரம்பிச்சு இப்போ சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சுற்றுப்பயணத்தை எப்படி நினைக்கிறீங்க? திருச்சியில் முதல் சுற்றுப்பயணத்தை நடத்திருக்காங்க. இல்லை, அவர் சுற்றுப்பயணம் வர்றது வந்து மக்களை சந்திக்கணுன்றது வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு அது சரிதான். அது அதனால் உண்மையாகவே அவர் சுற்றுப்பயணம் போய் வருதோம், மக்களை சந்திக்கிறதும் எங்கள் கட்சி சார்பாக நாங்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். நல்லது தான். இப்போ அவரோட சுற்றுப்பயணத்தில் நிறைய இடத்துல வந்து பர்மிஷன் கொடுக்குறதுல நிறைய சிக்கல் பண்ணுறாங்க போலீஸ். இதை எப்படி பார்க்குறீங்க? எதிர்கட்சிகளை ஒடுக்கணும்னு நினைக்கிறது இயல்பு தானே ஆளுங்கட்சிக்கு. அதுதான் பண்ணுறாங்க. புரட்சி பாரதம் சுற்றுப்பயணம் அதை தான் பண்ணிக்கிறோமே. ஒரு மாதத்துக்கு 3 பொதுக்கூட்டம் அங்கங்கே தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்திலும் நடக்குது கூட்டம். அதுக்கு முதற்படியாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூரில் நடத்தியிருக்கிறோம். அடுத்தது வந்து செங்கல்பட்டு மாவட்டம் சார்பாக மதுராந்தகத்தில் நடத்துகிறோம். திருவள்ளூர் வந்து கிழக்கு சார்பாக பொன்னேரியில் நடத்துகிறோம். அதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடத்துகிறோம். தொடர்ந்து கூட்டம் நடந்து தான் இருக்குது. வேலூர் மாவட்டத்திலேருந்து கோட்டை மைதானத்தில் நடத்துகிறோம். இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 15 கூட்டம் வந்து டிசம்பருக்குள்ளே முடியும். மீதி ஒரு 3 கூட்டம் வந்து ஜனவரி மாதத்தில் முடியும். ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி பிசி கவர்னருக்கும் ஏர்போர்ட் மூர்த்திக்கும் மோதல் ஏற்பட்டுருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது விமர்சனம் என்பது அது அரசியலில் வந்து அது சாதாரணமாக தான் எடுத்துக்கணும். யாராக இருந்தாலும் திமுக வந்து அதிமுக விமர்சனம் பண்ணுவாங்க, அதிமுக திமுக விமர்சனம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லா கட்சியும் வந்து விமர்சனம் பண்ணாங்க. அந்த விமர்சனத்தை தாங்க முடியாதவங்க, ஏற்றுக்க முடியாதவங்க நேரடியாக களத்தில் இறங்கி சண்டை போடுறதுன்றது அது அராஜகம் தானே. அதுதான் நடந்துருக்குது. அது யாராக இருந்தாலும் அது வந்து தவறு தான். விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும், சகித்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான அரசியல்வாதிக்கு அழகு. பாஜக தலைவர் நயனா நாகேந்திரனுடைய செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஓபிஎஸ் வந்து பிரதமரை வந்து சந்திக்க நேரம் கட்டது இவர் வந்து கொடுக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கியிருக்காங்க. அதேபோல் டிடிவி தினகரனும் அந்த கூட்டிலேருந்து விலகி வந்திருக்காங்க. அவர் வந்து டிடிவியில் எல்லாமே 2 பேரும் நயனா நாகேந்திரன் வந்து குற்றச்சாட்டுறாங்க. அவருடைய செயல்பாடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் அதிமுகவுடைய இணைந்திருக்கீங்க. இல்லை, அவர் தமிழ்நாட்டுக்கு தலைவர், அவர் தேசிய கட்சி, தமிழ் மாநிலத்துக்கு அவர் தலைவர். அவருடைய பணி அவர் செய்கிறாரு. அதில் என்ன ஏதுன்றது அது நமக்கு ஏன் அவருக்கு சந்திக்கிறதுக்கு ஏன் வாய்ப்பு வாங்கி தரலையோ, இல்லை அவரு டிடிவி வெளியே போகிறதுக்கு காரணத்தில் எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் இந்த கேள்வியை நேராக நயினாரே கேட்டால் சொல்லிட்டு போகிறாரு. இப்போ அதிமுக கூட்டணியில் இருக்கிறீங்க, அதன் காரணமாக இப்போ செங்கோட்டையனையும் அவரையும் எடப்பாடி அவரையும் இணைக்கிறதுக்கான ஏதாவது முயற்சிகள் கட்சி மூலம் எடுக்கப்படுங்க? கண்டிப்பாக எடப்பாடியாரை நான் பார்க்க வாய்ப்பு கிடைக்கின்ற போது அது சம்பந்தமாக நான் ஒரு இடத்துல பேசுவேன். இல்லை, நீங்கள் சந்திக்கும் போது ஒருங்கிணைந்து செயல்படுறதுக்கான வலியுறுத்துவீங்களா? இல்லை, அதுதான் சொல்கிறேனே, நான் அவரை சந்திக்கின்ற பொழுது கண்டிப்பாக இதை பற்றி நான் அவரிடம் பேசுவேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.